இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுறது, ஸ்டோரி போடுறது, எது பண்ணாலும் நான் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்துவேன், எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. கண்டிப்பாக அப்படி போஸ்ட் போடாதவன், ஸ்டோரி போடாதவன், நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். பட் வந்து நான் எதுக்கும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து எந்த ஒரு ஸ்டோரியும் போட மாட்டேன், எந்த ஒரு போஸ்ட்டும் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவனை ஒரு மாதிரி வியோடாவாக பார்க்குறது, யாரும் அவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறது. இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வந்துடுச்சுன்னா அதையே பிடிச்சிக்குவாங்க எல்லாரும். உதாரணத்துக்கு இப்போ புதுசாக ஒரு பாட்டு வருது அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு அந்த பாட்டை போட்டு மில்க் பண்ணி எடுத்துருவாங்க. உறிஞ்சு எந்த இடம் திரும்பினாலுமே அந்த ஒரு பாட்டாக தான் இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்டை தான் வந்து பேசணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது ஃபிட்டிங் இன்டு த சொசைட்டி அப்படிங்கிற கான்செப்டில் என்னுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். என்னுடைய புரிதல் என்ன, என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். அங்கே வந்து பொதுவாக வந்து ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய வேலை செய்கிறவங்க, நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டி மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நிறைய மாடு இருக்கும், அவர் வந்து பால் பண்ணை அப்படின்னு வச்சுருப்பாரு. அவர்கிட்ட இருந்தால் அந்த ஊருக்கே சப்ளை ஆகிட்டு இருக்கும், அதாவது அந்த கிராமத்துக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் செய்கிறதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் வந்து எல்லார்ட்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு அப்படின்ட்டு வரும். இப்போது இந்த விவசாயம் செய்கிறவங்கள தாண்டி சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு வந்து எல்லாருமே சார்ந்திருப்பாங்கன்னா இந்த விவசாயம் செய்கிறவங்கள தான் சார்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பால் வேணும் அப்படின்னா வந்து பண்ணையை வச்சிருக்கிறவரை தாண்டி மற்ற எல்லாருமே வந்து பாலுக்கு வந்து அந்த பண்ணை வச்சிருக்கிறவரை தான் சார்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சார்ந்து தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதா வந்து ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதாவது எப்படின்னா, இப்போ என்கிட்ட பால் இருக்குது, என்கிட்ட வந்து மாடு நிறைய இருக்குது, நான் வந்து எல்லார்ட்டையும் என்னால் முடிஞ்சால் ஃபுல் அந்த கிராமத்துக்கே நான் வந்து பால் சப்ளை பண்ண முடியும். பட் ஒரு நாள் வந்து நான் வந்து யாருக்கும் நான் பால் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட இருந்து அதாவது என்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற எல்லா ஸ்டாக்குமே வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள சார்ந்திருக்கிற யாருக்குமே வந்து பால் கிடைக்காம போயிடும். உதாரணத்துக்கு இப்போது விவசாயம் செய்கிறவங்க வந்து எங்ககிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற எந்த ஒரு நெல்லும் சாப்பாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நாங்கள் வெளியே கொடுக்க மாட்டோம், அது வந்து எங்களுக்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்போ சாப்பாட்டுக்கு வந்து யாருக்கும் வந்து வழி இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சார்ந்தே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் செய்கிற தொழிலும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பால் பண்ணைன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து செக்யூரிட்டி ஜாப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா சொசைட்டியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து ஃபிட்டிங் இன்டு சொசைட்டிங்கிற கான்செப்டில் தான் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சார்ந்து தான் இருப்பாங்க. ஒருத்தரை சாராமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாடர்ன் ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி. இப்போ கரண்ட் டைம்ஸில் இந்த ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற இது வந்து எப்படி மாறி இருக்கு, சோசியல் மீடியாஸ்லையும் சரி இப்போ இருக்கிற சொசைட்டிலையும் சரி எப்படி மாறி இருக்கு, இந்த மாடர்ன் டைம்ஸ்லையும் சரி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி கான்செப்ட் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தும் இந்த ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து இப்போ நான் வந்து என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டா என்ன சார்ந்து இருக்கிறவங்களை வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கான குட்ஸை வந்து என்னால் வந்து ஈடு கட்ட முடியும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு மேன் இருக்கான்னா மேனால மட்டும் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வர முடியும் அப்படின்னா அவன் மட்டும்தான் போய் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வருவான். மற்றபடி வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை கேர் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இஃப் ரெண்டு பேராலையுமே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு பேருமே போய் அந்த குடும்பத்துக்கான தேவைகள், பொருட்களை வந்து ஈட்டுறது, அப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒர்க் பண்ணி தான் வந்து ஒரு சொசைட்டியை பில்ட் ஆகிறாங்க, ஒரு கம்யூனிட்டியை மாறுறாங்க. ஸோ அப்படி வந்து எல்லாருமே அந்த சொசைட்டிக்குள்ளே வந்து செட் ஆகிறாங்க. ஃபிட் ஆகி ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் சொசைட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி தான். பேசிக்காக இப்படி தான் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து எப்படி எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதாகும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஆளுங்க தேவை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஆளுங்க தேவை. அதுக்கு வந்து நாங்களாம் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு முன்னெடுத்து அந்த வேலையை செய்கிறவங்கள மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒர்க் ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்
ஒன்று நடக்குதுன்னா அதன் மூலிமா வந்து மற்ற எல்லாருமே பயனடைவாங்க. பட் இப்போ அந்த ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒர்க் அங்கே அந்த இடத்துல வந்து செய்யப்படாமலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒர்க் செய்ய முன் வராமல் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதனால் கிடைக்க வேண்டிய நிறைய பயன்கள் யாருக்கும் கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லித்தர்றது. உதாரணத்துக்கு டீச்சிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது, நம்ம டீச்சர் செய்கிறது தான். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. இப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் யாருக்கும் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு அடுத்து வர அடுத்தடுத்த தலைமுறை யாருக்குமே வந்து அந்த படிப்பறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் போயிடும். அந்த நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே கிடைக்காம போயிடும். நாலேஜ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சொல்லி தந்தால் மட்டும்தான் வரும். தானாக கற்றுக்கிறது வேற, அண்ட் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லித்தரது வேற. இப்போ தானாக கற்றுக்கிறது அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை தானாக கற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயத்தையும் தானாக கற்றுக்க முடியாது. ஸோ அப்படிதான் அதே மாதிரி தான் எல்லா விஷயமே. இப்படி தான் ஒரு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து உண்டு பண்ணி நாம் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து விலகி நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க இந்த சொசைட்டியால் கிடைக்கிற சில பெனிஃபிட்ஸை அடையாமல் போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களால எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து என்னுடைய புரிதல். இதுதான் வந்து என்னுடைய புரிதல். இந்த ஓல்டு சொசைட்டி ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் புரிந்து வச்சுருக்கேன். இல்லை நீ சொல்கிறது தப்பு, இல்லை இதில் வந்து இப்படி ஒரு கருத்து இருக்குது, வேற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் தைரியமாக பதிவு பண்ணலாம். அதை வந்து எனக்கும் தெரியப்படுத்தலாம். அண்ட் வந்து கமெண்ட்டு படித்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத. இப்போ வந்து இந்த ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து மாடர்ன் டைம்ஸில் எப்படி மாறி இருக்கு, முக்கியமாக சோஷியல் மீடியாஸில் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போது ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து இப்போ காமனாக எந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து முதல்ல வர்ற பேர் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு தான் வரும். இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுறது, ஸ்டோரி போடுறது, எது பண்ணாலும் நான் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்துவேன், எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. கண்டிப்பாக அப்படி போஸ்ட் போடாதவன், ஸ்டோரி போடாதவன், இன்ஆக்டிவாக இருக்கிறவன், நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். பட் வந்து நான் எதுக்கும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து எந்த ஒரு ஸ்டோரியும் போட மாட்டேன், எந்த ஒரு போஸ்ட்டும் போட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னால் அவனை ஒரு மாதிரி வியோடாவாக பார்க்குறது, யாரும் அவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறது. இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வந்துடுச்சுன்னா அதையே பிடிச்சிக்குவாங்க எல்லாரும். உதாரணத்துக்கு இப்போ புதுசாக ஒரு பாட்டு வருது அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு அந்த பாட்டை போட்டு மில்க் பண்ணி எடுத்துடுவாங்க. உறிஞ்சு எந்த இடம் திரும்பினாலுமே அந்த ஒரு பாட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஆக்டரோட இல்லை ஒரு ஆக்ட்ரஸோட ஏதோ ஒரு விஷயம் வெளியே வருது, லைக் ஒரு படம் வெளியே வருது, ஒரு பாட்டு வெளியே வருது, இன்னும் சொன்ன மாதிரியே தான் ஏதாவது ஒன்று புதுசாக நடக்குது அப்படின்னா இந்த ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுவாங்க, வந்துட்டு போட்டு உறிஞ்சி எடுத்துடுவாங்க. அப்புறம் தேவையே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு உட்காந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு விஷயம் தேவையே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தாலே ஃபைனலாக உனக்கு கிடைக்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் உனக்கு தேவையே இல்லை, இதனால் நீ எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் வந்து நிற்கும். ஆனால் அதுக்கு சம்மந்தமே நம்ம உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வராமல் தனியாக வெளியே ஒருத்தர் நிற்கிறான்னா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறது. ஓ அப்போ நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தனா, நீ இப்படிப்பட்ட ஒருத்தனா அப்படின்ட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி பண்ணுற விஷயம்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு லீட் பண்ணுன்னா அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷனில் அடுத்தடுத்து வர, அதாவது நாம் பொறுப்பேற்றுக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றப்போ வந்து நம்மளால் அதை செய்ய முடியாமல் போயிடும். நாம் அதை வந்து கற்றுக்காமல் அந்த இடத்துக்கு போய் நம்மளால் நிற்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் போய் நம்ம நிற்கணும், நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்து யாருமே தைரியமாக முன் வர மாட்டாங்க. எல்லாருமே கூட்டத்தில் கோஷம் போட்டு வந்து எல்லாருக்கும் அதுவே பழகிறோம். நீ வந்து வாலண்டியர் பண்ணி முன்னாடி நிற்கணும், தனியாக ஒன்று பண்ணணும், உன்னால் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து உன்னால் தைரியமாக முன்னாடி வந்து நிற்கவும் முடியாது, நீ நிற்கவும் மாட்டேன். ஏன்னா உனக்கான அந்த தைரியம் இருக்காது. நீ கூட்டத்தில் கோஷம் போட்டு உன்னுடைய மூளை வந்து மழுங்கி இருக்கும். ஸோ இப்படி ஒரு தவறான ஒரு ஃபிட்டிங் இன்டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இப்போ இந்த மாடர்ன் டைம்ஸில் கட்டமைச்சு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லோரும் ஒரு மாதிரி மழுங்கி ஒரு தப்பான ஒரு உதாரணத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்குற மாதிரி தான் ஆயிரும். இது வந்து ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியாஸ் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு அப்படின்னா சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்னை இப்படி வெறுக்க வச்சு இந்த மாதிரி பேச வச்சுருக்கு. இது வந்து நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய கருத்து என்ன,
அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடலாம். இல்லைடா நீ பேசுகிறது தப்பு, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை இதை நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டும், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.